வணக்கம். லீடர்ஷிப்ப அளக்க முடியுமா? இது பார்க்கறதுக்கு ஒரு கஷ்டமான கேள்வி மாதிரி தோணலாம். ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த பகுதியில லீடர்ஷிப்ப சும்மா ஒரு கட் ஃபீலிங்ல மதிப்பிடாம உண்மையிலேயே டேட்டாவ வச்சு எப்படி அளக்குறதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். சரி, ஒரு கேள்வி. எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் அதுல ரொம்பவே மதிப்புமிக்க ஒரு சொத்து எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். அது டெக்னாலஜியோ இல்ல பணமோ கிடையாது. அது லீடர்ஷிப். ஆமாங்க, ஒரு கம்பெனியோட வெற்றிக்கு அடித்தளமே அந்த தலைமைத்துவம் தான். ஆனா இங்கே தான் ஒரு பெரிய சிக்கலே இருக்கு. இந்த லீடர்ஷிப்போட தாக்கத்தை வெறும் உணர்வுபூர்வமா பார்க்காம எப்படி கரெக்டா துல்லியமா அளக்கிறது? சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். இந்த அளவீட்டுல என்னதான் பிரச்சனை? இப்பவும் பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிங்க அவங்க தலைவர்களை ஒரு உள்ளுணர்வுல தான் மதிப்பிடுவாங்க. ஆனா இந்த சரிதான தோண்டுதுங்கிற அப்ரோச் இருக்கு பாருங்க, அது கண்ணுக்கு தெரியாத நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்துரும். இங்க பாருங்க, இதனால என்னெல்லாம் ஆகும்னு. தப்பான ஆளுக்கு ப்ரமோஷன் கொடுக்கறது, டீமோட மொரால அப்படியே குறைக்கிறது, நல்ல திறமையான ஆளுங்க வேலையை விட்டு போறதுன்னு இப்படி நிறைய நெகட்டிவ் விஷயங்கள் நடக்கும். இதனால தான் நமக்கு ஒரு தெளிவான அளவீட்டு முறை ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, அடுத்த பகுதிக்கு போவோம். இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரு வழி இருக்கு. அதுதான் கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ், அதாவது கேபிஐஸ அடிப்படையா வச்ச ஒரு தெளிவான கட்டமைப்பு. கேபிஐனா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். இது ஒரு காம்பஸ் மாதிரி. நம்ம போற பாதை சரிதானா, நம்ம இலக்க நோக்கி எவ்ளோ தூரம் போயிருக்கோன்னு நம்பர்ஸ்ல காட்டுற ஒரு விஷயம். இது வெறும் டேட்டா கிடையாது, நம்ம முன்னேற்றத்தோட ஒரு தெளிவான அடையாளம். சரி, அடுத்த பகுதி. இப்போ நம்ம அடித்தளத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு கம்பெனியோட லீடர்ஷிப் எவ்வளோ ஹெல்த்தா இருக்குன்னு அளக்கறதுக்கு சில முக்கியமான மெட்ரிக்ஸ் இருக்கு. அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இப்ப இங்க பார்க்குற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானதுங்க. இன்டர்னல் ப்ரொமோஷன் ரேட்னா என்ன? அதாவது வெளியிருந்து ஆட்களை எடுக்காம உங்க கம்பெனிக்குள்ளேயே நீங்க தலைவர்களை உருவாக்குறீங்களான்னு காட்டுறது. அதே மாதிரி முக்கியமான பதவிகளுக்கு ஆட்கள் ரெடியா இருக்காங்களா அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியம் இல்லையா? அடுத்த பகுதிக்கு வந்தாச்சு. இங்க மக்கள் மற்றும் கல்ச்சர் பத்தி பேச போறோம். ஏன்னா ஒரு தலைவரோட தாக்கம் வெறும் நம்பர்ஸ்ல மட்டும் தெரியாது, அவங்க டீம், கம்பெனியோட கல்ச்சர்லயும் அது ஆழமா தெரியும். சரி, அதை எப்படி அளக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும். டீமோட பெர்ஃபார்மன்ஸுங்கிறது என்ன செஞ்சாங்கங்கிறத காட்டுது. ஆனா லீடர்ஷிப் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது எப்படி அதை செஞ்சாங்கங்கிறத காட்டுது. ஒரு நல்ல தலைவர் இந்த ரெண்டுலையுமே கவனம் செலுத்துவாரு. இப்ப இந்த மாதிரி ஒரு சார்ட்டை பாருங்க. இது ஒரு தலைவருக்கு கீழே வேலை செய்யறவங்க எவ்வளவு ஈடுபாட்டோட இருக்காங்கன்னு அப்பட்டமா காட்டுது. இங்க லீடர் எக்ஸுக்கு கீழே 75% பேர் ரொம்ப எங்கேஜ்டா இருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தானே? இதுதான் டேட்டாவோட பவர். சரி, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வருவோம். இந்த லீடர்ஷிப் டெவலப்மெண்ட்னால கம்பெனிக்கு லாபம் வருதா? அதாவது லீடர்ஷிப்க்கும் பிசினஸ் சக்சஸ்க்கும் நேரடியா என்ன தொடர்பு? இதை எப்படி கனெக்ட் பண்றது? ஸோ இங்கே முக்கியமான விஷயமே இதுதான். லீடர்ஷிப் டெவலப்மெண்ட்டுக்காக நீங்க செலவு பண்ற பணத்துக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்குது? ஒரு நல்ல லீடர்ஷிப்பால கம்பெனியோட ஒட்டுமொத்த பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாகுதா? இந்த மாதிரி கேள்விகளுக்கு தான் இந்த கேபிஐஸ் பதில் சொல்லுது. ஓகே, கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதை எப்படி செயல்படுத்துறது? ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, இந்த மெட்ரிக்ஸை உருவாக்குறதோட வேலை முடியல. இது ஒரு ஒன் டைம் ரிப்போர்ட் கிடையாது. இது ஒரு தொடர்ச்சியான வளர்ச்சி, ஒரு கண்டினியூவஸ் சைக்கிள். இந்த சைக்கிள் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? முதல்ல டேட்டாவெல்லாம் சேகரிக்கணும். அப்புறம் அதை ரிவ்யூ பண்ணி டிஸ்கஸ் பண்ணணும். கம்பெனியோட இலக்குகள் மாறும்போது அதுக்கேத்த மாதிரி கேபிஐஸையும் மாத்தணும். கடைசியா அதை வச்சு டெவலப்மெண்ட் பிளான்ஸ் உருவாக்கி செயல்படுத்தணும். இது ஒருபோது நிக்காத ஒரு சுழற்சி. முடிக்கும்போது இந்த ஒரு கேள்வியை மட்டும் நீங்க உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க. உங்க கம்பெனில இருக்கிற லீடர்ஷிப் கேபிஐஸ் உண்மையிலேயே திறமை வளர்றதையும், அடுத்த கட்ட தலைவர்கள் தயாராகிறதையும், பிசினஸ்ல என்ன தாக்கம் ஏற்படுத்துதுங்கிறதையும் சரியா ட்ராக் பண்ணுதா? இந்த பகுதியில நம்ம பார்த்த விஷயங்கள் இதுக்கு பதில் கண்டுபிடிக்க உங்களுக்கு உதவும்னு நம்புறேன்.